ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யஷ்வந்த் கிஷோர் இயக்கத்தில் வெளியாயிருக்க திரைப்படம் தான் கண்ணகி திரைப்படம். இந்த படத்தோட டைட்டில் ஆரம்பித்து அவங்க விட்ட ஒவ்வொரு போஸ்டர்லையுமே ஒரு சர்ச்சையான விஷயங்கள் வச்சு தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட கர்ப்பிணி பெண்ணோட வயிறு அதில் ஒரு நூல் கீழே வர்றது, அதை தாண்டி உள்ளேருந்து ஒரு குழந்தை உதைக்கிற மாதிரி ஒரு போஸ்டர். இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு படமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சமீபத்தில் இதோட ட்ரெய்லர் வெளியாகும் போதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தோணுச்சு. ஒரு கர்ப்பிணி பெண் ரொம்ப ஃபோர்ஸாக தன்னோட வயிற்றில் குத்திக்கிறா, ஒரு பாக்கெட்டில் அந்த கரு கீழே விழுகிற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போதும் ரொம்ப டிஸ்டர்பிங்கான படமாக இருக்கும் போல் அந்த படம் அப்படின்ற ஃபீலோட தான் இருந்துச்சு. சரி, ஓகே, தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக சித்தா படத்தை பார்க்கும்போது நிறைய பேர் படத்தை பாதிலே நாங்கள் எஞ்சி வந்துட்டோம், ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக போட்டு செஞ்சுட்டாங்க, அவ்வளோ இன்டென்ஸான ஒரு படமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த கண்ணகி படம் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் அந்த படத்துக்கு போனோம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு, அதுவும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு 4 இடங்கள். அந்த 4 இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிரசவங்கிறது இன்னொரு மறுபிறப்பு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தையா இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொண்ணாகி அதுக்கப்புறம் கல்யாணம், அந்த கல்யாணம் சரியாக இருந்தால் ஓகே, சரியாக இல்லைனா கூட அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களை அவங்க கடந்து தான் வரணும். சமுதாயத்திலையும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் நல்லவ கெட்டவ அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பெண்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஓப்பனாக நிறைய படங்களில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, பெண்கள் பாவம், இந்த மாதிரியே பார்த்து பழகி போனவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வாழ்க்கை என்னவா இருக்கும், எவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ ஓப்பனாக ஒரு படத்தில் இன்டென்ஸாக சொல்ல முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக கண்ணகி படமாக தான் இருக்கும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன கதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. 4 டிஃப்ரெண்ட்டான உலகத்தில் வாழக்கூடிய பெண்கள், அதாவது வீட்டில் கல்யாணம், மாப்பிள்ளை பார்க்கணும், உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, இந்த மாப்பிள்ளையை ஓகே பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு. அவங்களுக்கு ஒரு அம்மா, அவங்க கேஸ்ட்டு இந்த கேஸ்ட்டு கிடையாது, இல்லை அந்த பையனுக்கு ஜாதகம் சரியில்லை, இல்லை இது நம்ம ஃபேமிலி செட் ஆகாது, என்ன அந்த பையன் எப்படி இருக்கான், இப்படி சொல்லியே தட்டி கழிக்கிற ஒரு அம்மா. ஒரு பொண்ணு எவ்வளோ தான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வேணான்னு சொல்லு, ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும்போது ஸோ இவன் தான் நம்ம ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் போலன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு, திடீர்னு அவங்க அம்மா வேணான்னு சொன்ன உடனே திருப்பி இன்னொரு மாப்பிள்ளைனா எத்தனை பேர் நான் என் புருஷனாக நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அடுத்ததாக லவ் பண்ணும்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை அபார்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அலையிற ஒரு கேரக்டர். ஸோ அவங்க எங்கெங்கே போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அப்படின்ற ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன் முழுக்க சொசைட்டியில் எனக்கு யாரை பற்றி எந்த கவலையும் கிடையாது, நான் ஒரு வேறு மாதிரி பொண்ணு, நான் வேறு மாதிரி பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் லிவிங் டுகெதர் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் எனக்கு கிடையாது, நான் அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. நம்ம இந்த அராத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அவள் உலகத்தில் அவள் நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், நான் நல்லா தான் இருக்கேன், நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், இந்த பெண்ணியம் இதெல்லாம் நான் பற்றி பேச விரும்பலை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு, அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு என்ன பண்ண முடியும், மாப்பிள்ளை வீட்டில் டிவோர்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன், என் மேலே தப்பு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படின்ற சொல்கிற விஷயம். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் விஷயம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்லேயோ உங்கள் பக்கத்துலேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ யாரோ ஒருத்தரை இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு சீனும் எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டைரக்டரோட அந்த டயலாக் மூலியமாக தான். எனக்கு அன்பு வேணாம், அந்த இடம் தான் வேணும்னு சொல்கிற இடமா இருக்கட்டும், என்னை எத்தனை காலத்துக்கடா பொண்ணுங்களை அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்ல போகிறீங்க, எப்போ நீங்கள் அப்பா மாதிரி பார்த்துப்பீங்க, இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் இந்த படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே டைரக்டரோட ரைட்டிங் அந்த ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட நான் பார்க்கும்போது எனக்கு கரெக்டான விஷயம். இதை தாண்டி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா அதோட நடித்த ஆக்டர்ஸ் தான். இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் என்ன சொன்னாருன்றதை தாண்டி நம்ம எவ்வளோ இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அம்மு அபிராமிக்கு ஏகப்பட்ட சீன்ஸ் சொல்லலாம். அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னோன்னா உடஞ்சி விழுகிற அந்த பொண்ணாக இருக்கட்டும், அப்பாவுக்கு கொல்லி வைக்கிற ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி டே என்னை விட்டு போயிட்டேடான்னு சொல்லி கத்தி அழுகும் போதெல்லாம் கிட்டத்தட்ட அம்மு அபிராமியோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இது இருக்குமோ
அப்படின்ற அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு ஒரு கிராமத்து பொண்ணு எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுவா, எப்படி இருப்பா, எப்படி பேசுவா, இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அடுத்ததா வந்து வித்யா பிரதீப் வந்து அந்த டிவோர்ஸான ஒரு பொண்ணு, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு வக்கீல்கிட்ட பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படியே அப்பட்டமா தெரியிற மாரி அவங்களும் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப கொண்டாடப்பட வேண்டியவங்க வந்து ஜாலின் ஜோயா சொல்லலாம். ஏன்னா அந்த கேரக்டருக்கும் அவங்களோட ரியலுக்கும் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஹீரோயின் யோசிப்பாங்க. பட் அவங்க அதெல்லாம் தாண்டியே ரொம்ப வந்து எதார்த்தமா சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சு. இதை தாண்டி வந்து கீர்த்தி பாண்டியன் உண்மையிலேயே அந்த ஒரு கேரக்டருக்கு அவங்க தான் ஆப்ட் ஆவாங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுற மாரி பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்க்குற விதமா இருக்கட்டும், அவங்க சோகமா இருக்கும்போது, அழுகும்போது, ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சு. அதை தாண்டி மயில்சாமி அவர்கள், அவர் இப்ப இல்ல. பட் இந்த படத்த பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோன்ற ஃபீல கண்டிப்பா குடுத்தாரு. ஏன்னா ஒரு சீன்ல அந்த பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட கேட்குது, "அப்பா கல்யாணம்னா என்னப்பா? பண்ணிதான் ஆகணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த கல்யாணத்துக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. கண்டிப்பா அது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாரி விஷயங்கள்ல வந்து அதிகமா நீங்க பார்க்கலாம். அவ்ளோ அழகா அது எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து ஒரு விஷயம் சீன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இத தாண்டி இந்த படத்துல எதார்த்தமா இருக்கணுன்றதுக்காக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைவ் டப்பிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம கூட கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா சில இடத்துல வாய்ஸ் கம்மியா வருது. சில ரொம்ப அதிகமா வாய்ஸ் கேட்கறது. இந்த மாரி வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆக லேட் ஆச்சு. பட் ஃபைனலி வந்து படம் முடிச்சு பார்க்கும்போது, இது லைவ் டப்பிங் இருக்கனால கொஞ்சம் ரொம்ப எதார்த்தமா, அவங்க கூட இருந்த ஒரு ஃபீல் குடுத்துருப்பாரோ! அப்டின்ற ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி பக்கம் வந்தோம் அப்டின்னா, ஒவ்வொரு ஷாட்ஸும் ஓரளவுக்கு இந்த கதையோட கனெக்ட் ஆகணும். மக்கள் வந்து படத்தோட டயலாக்லாம் தாண்டி, என்னோட கேமரால என்னவா அந்த கதைய நான் சொல்றேன் அப்படிங்கிறத சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. 2 மரத்துக்கு அந்த கிளைக்கு நடுவுல ஒரு பெண் அழுகுறா. அந்த சீன் ஒரு ஒரு புன்னகைச்சுக்கிட்டு அவங்க நிக்கும்போது, ஆப்போசிட்ல ஒரு பூவ காட்டுறது. ஒரு பொண்ணு உடைஞ்சு அழுகும்போது, அ அ அந்த சில் அவுட் ஷாட்ல வந்துட்டு ஒரு தண்ணி ஊத்துறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த கதையில என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்றத நான் அந்த சினிமாட்டோகிராஃபி மூலியமா நான் எப்படி காட்டப் போறேங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருந்தாரு. ஷான் ரகுமானோட மியூசிக் வந்து இதுல எந்த அளவுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 பாட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்ல அவரால எவ்ளோ இன்புட் குடுக்க முடியுமோ, அந்த இன்புட் எல்லாமே இந்த படத்துல குடுத்திருந்தாரு. இத தாண்டி வந்து யஷ்வந்த் கிஷோர்ட்ட வந்தோம் அப்படின்னா, அந்த படத்துல ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டிரெக்ஷன் இந்த காலகட்டத்துக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, எனக்கு எந்த கமர்ஷியல் வேல்யூவும் வேண்டாம். நான் இந்த கதைய எந்த அளவுக்கு மக்கள்ட்ட சொல்லணுமோ, அத நான் வந்து கரெக்ட்டா சொல்லப் போறேன்றதுல வந்துட்டு ரொம்ப தெளிவா இருந்தாருன்றது இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா, ஒவ்வொரு கேரக்டரா அத டிசைன் பண்ணி மக்கள்கிட்ட இவ இப்படிப்பட்டவ, இவ இப்படிப்பட்டவ, இவ இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் வேணா கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இருந்தாலும் அந்த டயலாக்கு அவர் சொன்ன விஷயம், இதெல்லாம் இங்க வந்துச்சு அப்படின்றத செகண்ட் ஹாஃப்ல கிளைமாக்ஸ்ல முடியும்போது நமக்கு எல்லாமே தெரிய வரும். ஸோ இந்த டயலாக் ஏன் அந்த இடத்துல வந்து கலை பேசினா, இந்த டயலாக் ஏன் வந்து கீதா பேசினா, ஏன் நேத்ரா பேசினா, ஏன் நதி பேசினா அப்படிங்கிறத எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ரொம்ப வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் வந்து எடிட்டர் தான். ஏன்னா, அ டிஃபரெண்ட்டா வந்து 4 ஸ்டோரிய காட்டுறத தாண்டி, அத சீக்வலா கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். இங்க ஒருத்தங்க தேடிட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தங்க தேடிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தங்க அழுகும்போது, அங்க ஒருத்தங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இத மாத்தி மாத்தி காட்டணும். அது என்னதான் வந்து இவரு ஸ்க்ரீன் பிளேல பண்ணி, இவரு வந்து நெறைய விஷயங்கள் இன்புட் குடுத்திருந்தா கூட, எடிட்டருக்கு செம்ம தலைவலியா தான் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு படமா கொண்டு வரது, ஒரு சீக்வென்ஸா கொண்டு வரதே வந்து ஒரு பெரிய விஷயம். அத வந்து கண்டிப்பா எடிட்டர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. சரி, இதெல்லாம் வந்து இந்த படத்தோட ப்ளஸ்ஸு இந்த விஷயங்கள்லாம் அது இருந்தா கூட, இன்னொரு பக்கம் வந்து இப்ப இந்த படம் வந்து கொண்டாடப்படுமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு, கண்டிப்பா வந்து சித்தா படம் வரும்போது இதே நிலைமை தான் இருந்துச்சு. நல்ல கதை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான படம், இந்த டைமுக்கு ஏத்த படம். பட் ஏன் அந்த படம் கொண்டாடப்படல அப்படின்னா, நெறைய ரீச் இல்ல. சித்தார்த் நடிச்சத தாண்டி அந்த படத்துல கமர்ஷியல் வேல்யூவா ஒரு காமெடி இருக்காது. பட் அந்த பாடல்கள் 2 ஹிட் ஆச்சு. கரெக்ட்டா சித்தாவோட கதை வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ அந்த படம் வந்து எல்லாருக்கும் புடிச்ச படமா மாறுச்சு. கிட்டத்தட்ட அந்த படத்த இந்த படத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கதையம்சம், நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல எதார்த்த சினிமான்னு ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கும்போது, அவ்ளோ லைவான சில விஷயங்கள பண்ணி, இவ்ளோ இன்டென்ஸா கதை சொல்ல தெரிஞ்சவருக்கு, கொஞ்சம் காஸ்ட் அண்ட் க்ரூல வந்துட்டு கொஞ்சம் பெரிய கமர்ஷியல் வேல்யூ எதுவும் வேண்டான்னு சொல்லியிருக்காரா? இல்ல வந்து அது கிடைக்கலையா அப்படின்னு தெரியல.
ஒரு கமர்ஷியல் வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு லவ் சாங்கோ ஒரு பெருசாக வந்து அதை கிரியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, ஒரு காமெடி சீன்ஸு, ரொமான்டிக் சீனு, இந்த மாதிரி எதையுமே ஆட் பண்ணாமல் முழுக்க முழுக்க ராவாக ஒரு புக்கு படித்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்றது தெரில. இன்னொரு குறையா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்ம என்னதான் வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்ல வரோம், ஒரு நல்ல விஷயத்தை வந்து மக்கள் முன்னாடி போய் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றத தாண்டி அந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கமர்ஷியலாக எல்லா மக்களையும் கொண்டு வர மாதிரி சில விஷயங்கள் பண்ணியே ஆக வேண்டி இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில். ஸோ சித்தார்த் நடிச்சனால சித்தா வந்து பெருசாச்சா அப்படின்றத தாண்டி சித்தார்த் வந்து கொஞ்சம் அதை ரீச் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து எல்லாருமே தெரிஞ்ச முகமாக இருந்தால் கூட ஏதோ கமர்ஷியல் வேல்யூ எங்கேயோ மிஸ் ஆகுதா, இல்லை இந்த படத்தை சரியாக விளம்பரப்படுத்தலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெறும் இன்டென்ஸாக ஒரு விஷயத்த சொல்லிட்டா அது மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கதையில் பயங்கர இன்டென்ஸாக பயங்கர பல விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அதை வந்து கமர்ஷியல் வேல்யூவோட ஆட் பண்ணி சொல்லும்போது தான் மக்கள் மத்தியில் போய் சேருது. இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே வந்துட்டு மக்கள் எடுத்துக்கிறாங்கன்றதையும் வந்து டேரக்டர் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த படம் இப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் அவருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வேணா அந்த படத்தோட இந்த மவுத் டாக்ல இந்த படத்துக்கு நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் தான் அந்த படத்தோட மிஸ்ஸை தாண்டி அவருக்கு கொடுத்த அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, அந்த ஆக்டர்ஸ், அவங்க கொடுத்த அந்த அவுட்புட் வந்து இந்த படத்துக்கு உண்மையிலே வந்து செம்மையாக ஆப்டாக இருக்கு. ஸோ அதுவே இந்த படத்துக்கு நல்லா ஓடக்கூடிய ஒரு இடத்த கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த அடிதடி, குத்து, சண்டை, லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான உணர்வு பூர்வமாக கடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு புக்கு படிக்கும்போது அந்த புக்கு நம்ம கிட்ட பேசும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் என் கூட பேசிச்சு. ஸோ இந்த மாதிரி படம் வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து இந்த படம் வந்தது ரொம்ப வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரி படம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த சமுதாய கருத்துக்கு சொல்கிறக்கூடிய படம் அப்படின்னாலே சில பேர் இரிட்டேட்டாக பார்ப்பாங்க. இது என்னங்க எப்போ பார்த்தாலும் சமுதாயத்துக்கு கருத்து சொல்கிறேன், பெண்கள்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே, அதே தானே இதுலேயும் சொல்லியிருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டேரக்டர் ஒரே விஷயம் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு கருத்து சொல்கிறேன், நீ வந்து கேட்டுட்டு போ, அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நீ அதை பண்ணினா நீ நல்லா இருப்ப அப்படின்ற ஒரு இடத்துல கூட வந்து ஒரு டயலாக்குள்ள கூட வந்து அவர் சொல்லலை. எல்லாத்தையுமே யதார்த்தமாக அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு விஷயத்த வந்து ஓப்பனாக காட்டியிருக்காரு. நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோ, கெட்டதுன்னா விட்டுரு அப்படிங்கிறதா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு தோணுன விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தோணும். நிறைய பேரை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த ஆக்ஷன், த்ரில்லர் இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து பார்க்கணும். ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்கணும். ஒரு ஆரம்பத்தில் ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூடயும் நான் பேசி கடைசியாக அந்த புக்கை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா நிறைய படங்கள் இன்றைக்கி வரும்போது அந்த படம் தேட்டரில் வந்துச்சா வரலையா, அது இருக்கா இல்லையானே போகும்போது ஒரு நல்ல படத்தை தேட்டர்லேயே கொண்டாடிடலாமே, அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு அந்த டேரக்டர் யாருன்னு கேட்டு அவரை போய் கொண்டாடுறதுக்கு தேட்டரில் பார்த்தே அந்த படத்தை கொண்டாடினீங்கன்னா அடுத்தடுத்து அவர் படம் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஒரு நல்ல படங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த படமும் ஓடிடி வந்தால் கண்டிப்பாக சித்தா மாதிரி கொண்டாட தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். இந்த குடும்பத்தோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்டென்ஸாக காட்டணுன்றதுக்காக காட்டியிருக்காரு. அது கொஞ்சம் அவேயாக இருக்குது. அதை வந்து நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு புக்கு படித்த ஃபீலை கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் கிறிஸ்டி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.